அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். 6/2/2026 வைகாசி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் ராசியாதிபதி செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் 8இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தோடு இருப்பது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. பொதுவாக நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பெண்கள் வழியில் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் 7இல் செவ்வாய் சூரியன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். சனி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். மறைமுக போட்டிகள் விலகி நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலையில் ஒரு கௌரவமான நிலை உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் 6இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பாகும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள்.
குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 6ல் ராகு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குரு வக்ரகதியில் இருப்பதால் சுபகாரிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பெண்கள் வழியில் ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் 12ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சுக்கிரன் புதன் 5ல் சஞ்சரிப்பதாலும் 6ல் சனி சஞ்சரிப்பதாலும் எதையும் எதிர்கொண்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சிஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் பல்வேறு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறையும். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சிஸ்தானத்தில் ராகு, 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. ஒரு சில நேரங்களில் உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சனி 3ல் சஞ்சரிப்பதாலும் 2ல் புதன் சுக்கிரன் 9ல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்க முடியும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் ராகு, 8ல் சந்திரன், 12ல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும்.
சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையில்லாத நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும். தேவையற்ற பழிச்சொற்கள் உங்கள் மீது வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் இன்றைய நாளில் பொறுமையோடு இருப்பது, குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.